தலைவர் நவநீதன் அவர்களை மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, ஸோ அப்போவே ஒரு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு போகிற டைமில் தானேஷ் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை பண்ணுவார் அப்படின்னு சொல்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மும்பையில் ட்ராவல் பண்ணார். ஸோ நிறைய என்ன சொல்லலாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாங்க, நிறைய சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணாங்க. ஸோ எல்லாருக்கும் கடமையை செய் பலனை எதிர்பாராத அப்படின்னு சொல்லுவோம், நம்மளோட கீதாசாரம் சொல்லும். அது மட்டும் இல்லை, நம்மளுக்குன்னு ஒரு இது எழுதி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாரும், நம்மளுக்குன்னு தலையில் எழுதி வச்சுருக்கோன்னு சொல்லுவோம்ல, இந்த ஸ்கூலை இவர் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் கட்டுறது வந்து பெரிய விஷயம், பிஸ்னஸ் மாடலில் ஸ்கூல் கட்டுறது ஈஸியான விஷயம், அப்படி தானே? சரி, எப்படி நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இப்போ நம்ம போகிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அப்படி தானே? எல்லாம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற அளவுக்கு நம்மளோட சிஸ்டம் மாறி போச்சு இல்லை, அப்படி தானே? ஃபாரின்லலாம் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் போய் படிக்கிறாங்க, இங்கே தலைக்கெல்லாம் மாறி போச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் கோவில் கட்டுறது எல்லாராலையும் முடியாதுன்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்கள்ல? ஸோ ஒரு சில கோயில் பார்த்தீங்கன்னா யாராவது தொடங்கியிருப்பாங்க, அப்படி வந்து அது வந்து என்ன ஆகும், கட்டி முடிக்கவே முடியாது. இவர் தான் கோயில் கட்டணும்னு ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கோம், அவர் வந்தால் தான் அந்த கோயில் கட்டி முடிக்க முடியும். அந்த மாதிரி இது ஒரு கோவில் தான். இந்த கோவிலை வந்து தானேஷ் முன்னிலையில் அதை வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கு. அதுக்கு ஒரு தூதுவராக தான் தானேஷ் இருக்கார். ஸோ அவருக்கு இந்த சப்போர்ட் இல்லை, இன்னும் மேலும் நிறைய சப்போர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். நம்ம என்றைக்குமே நல்ல காரியம் ஒன்று நினச்சா பின்னாடி நம்மளை தேடி எல்லாரும் வருவாங்க, அந்த நல்ல மனசு உள்ள எல்லாருமே சேருவாங்க. இந்த தானேஷ் வந்து எங்கள் காலேஜோட முன்னாள் மாணவர். அந்த முன்னாள் மாணவரே எங்களுக்கு வந்து 1,00,000 பேர் இருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து இப்போ சார் இப்போ தான் பேசினோம், என்ன பண்ணுறோன்னா அந்த 1,00,000 மாணவர்கள்ட்ட எந்த மாதிரி நிதியெல்லாம் இது பண்ண முடியும் அப்படி ஒரு பிளான் பண்ணிவிட்டு அதில் நம்மளுக்கு ஒரு 6 மாதத்துக்குள்ளே என்ன பண்ண முடியும்னு அது ஒன்று. ரெண்டாவது, ஃப்யூச்சரில் மேபி இப்போ தான் நம்ம தொடங்குகிறோம், ஒரு 6 மாதத்துக்குள்ளே இதோட மின் தேவையெல்லாம் என்னன்னு தெரியும் நம்மளுக்கு, அப்படி தானே? மாதம் எவ்வளோ நம்ம கேட்டுறோம், எலக்ட்ரிசிட்டிக்கு கேட்டுறோம், அது ஃபுல்லாகவே சோலாரில் போடுற மாதிரி ஒரு நம்ம யூனிவர்சிட்டியிலேருந்தே பண்ணி கொடுக்குற மாதிரி இப்போ பேசியிருக்கோம் காலையில். அது எப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ மின் தேவையெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு. அது ஒன்று. அது மட்டும் இல்லை, இந்த குழந்தைங்களுக்கு நம்ம அங்கே இருக்கிற டீச்சர் ஆன்லைனில் வந்து என்ன பண்ண முடியும். இப்போது நம்மளுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய இருக்காங்க எம்ஜிஆரில். அந்த ஸ்டூடெண்ட்ஸு ஒரு மாதத்துக்கு 2 பேர் 3 பேர் 4 பேர் இங்கே வந்து இந்த குழந்தைகளுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும், டீச்சிங் பண்ண முடியும். அந்த மாதிரி எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி எந்தெந்த வகையிலெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ, ஒரு சப்போர்ட்டு என்னது, பண உதவி. அது நம்ம பிரசிடெண்ட் இன்றைக்கி நம்மளுக்கு ஆட்டோவை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. பிரசிடெண்ட்டே வரப்போகிறாங்க, இன்ஜினியர் ஏசிஎஸ் அருண்குமார் சார். மேபி இங்கே மேபி 1 மாதம் இல்லை 2 மாதத்தில் வருவாங்க, அன்றைக்கி அந்த ஆட்டோவை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ சோலார் பேனல் சொல்லியிருந்தேன், ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னென்ன தேவைகள் இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லபடியாகவே நடக்கும். நான் எம்ஜிஆர் மட்டும் இல்லை, எம்ஜிஆரை எங்களை சார்ந்தவங்க எல்லாருமே இதை நம்ம வெளியில் தானேஷ் அங்கே போட்டிருக்காரு நெக்ஸ்ட் என்னெல்லாம் தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த தேவையை நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு வருஷத்துக்குள்ளே பூர்த்தி பண்ணிட்டோன்னா அடுத்த லெவல், அடுத்த பில்டிங் வரணும். ஸோ அதுதான் எங்களோட கனவு, அடுத்த பில்டிங் வரணும். இப்போ தான் பேசணும் தானேஷ்ட, சார் ஒரு ஹாஸ்டல் தான் இருக்கணும், அப்போ தான் நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு ஹாஸ்டலுக்கும் நம்ம ஒரு உறுதுணையாக இருக்கணும். ரெண்டாவது, இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், அதுவும் தானேஷோட கனவு. ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னால் இந்த ஏரியாவில் இருக்கிற படிக்கிற பசங்க இருக்காங்கல்ல, ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் சொல்லிக் கொடுக்குறது, ஒரு இங்கிலீஷ் கோச்சிங் கொடுக்குறது, அதுக்கப்புறம் வந்து இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர், இப்போ பைத்தான் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் எல்லாம் இருக்குது, சின்ன சின்ன கோர்சஸ் எல்லாம் கற்றுக் கொடுக்குற மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து படிக்கிற மாதிரி. அதாவது இந்த இடம் எப்படி மாறணுன்னா, எப்போ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்களுக்கு நிறைய பேர் தேடி வந்து பயனடைஞ்சிட்டு போகிற மாதிரி இந்த இடம் மாறணும். அந்த மாதிரி ஒரு பூஞ்சோலையாக இருக்கணும், ப்ளஸ் இடமும் அந்த மாதிரி மாறணும். ஸோ அதுதான் அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு சொன்னார். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு மேபி 1 வருஷம் 2 வருஷத்தில் இந்த இது வந்து ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வந்து வெளியில் எடுத்துகிட்டு கொண்டு போய் சொல்லணும். அதுக்கு வந்து நம்ம அந்த யுனைடெட் நேஷன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னு சொல்லுவோம். அந்த ஐநா சபையில் இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை நம்ம வந்து அங்கே போய் பதிவு பண்ணி ஒரு 2 வருஷத்துலேயோ ஒரு அங்கீகாரத்தை நம்ம வந்து இந்த ஸ்கூலுக்கு வாங்கி கொடுக்கணும். ஸோ அதுக்கு நாங்கள் அந்த இதிலெல்லாம் இருக்கோம், அதில் அந்த இதெல்லாம் ட்ராவல் பண்ணி இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கணும். அதுதான் இந்த இதை பார்த்து இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணணும், அடுத்தடுத்து ஸ்கூல்ஸ் எல்லாம் கொண்டு வந்து
இங்கே உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே பயனடைகிற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை பண்ணணும். நிறைய குழந்தைங்க இங்கே இருக்காங்க. இன்னொரு உங்கள் பேர் என்னம்மா? இப்போ தான் பார்த்தேன்ல, அவங்க பேர் பாக்கியலட்சுமி இருக்காங்க. இப்போ தான் வந்து தானிஷ்ட பேசினாங்க காலமே வந்து, எப்படி இருக்கீங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. அந்த மாதிரி நிறைய எல்லா குழந்தைங்களும் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்களோட வாழ்வு வந்து ஒரு நல்ல வெளிச்சமாக இருக்கிறதுக்கு தான் இந்த ஸ்கூல். நம்ம எல்லாம் சேர்ந்து பயணிப்போம். முக்கியமாக தானிஷ் இருக்காங்க, முக்கியமான சல்யூட் பண்ணுறது அவங்க அம்மா அப்பாவுக்கு தான். ஏன் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவோட ஒரு 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 துணையான இது இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவல் ஆஃப் அச்சீவ்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அம்மா அப்பா மட்டும் இல்லை, மாமா சொல்லியிருந்தா ஆல்ரெடி தானிஷ் சொல்லியிருக்காரு, அது ஃபேமிலியே தானிஷோட கூட இருக்குது. ஸோ நம்ம எல்லோரும் சேர்ந்து பயணித்து ஒரு 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 பெரிய மாற்றத்தை வந்து இதில் எல்லோரும் எங்கள் சேர்மன் கூட தானிஷ் வந்து நம்ம ஏசி சண்முகம் ஐயாட்ட பேசுகிறாரு. இந்த இதை பேசின உடனே ஏசி சண்முகம் ஐயா சொல்கிறாரு, தானிஷ் நம்ம இடம் இங்கே 200 ஏக்கர் இருக்குது, ஒரு 50 ஏக்கர் எழுதி கொடுத்துட்றேன் தானிஷ், இங்கே வந்து ஸ்கூல் கட்டுங்கன்னு. அந்த டைம் என்ன தெரியுமா சொன்னார்? இல்லை கிளாப் பண்ணுறதுக்கு இல்லை, அந்த டைம் என்ன தெரியுமா சொன்னார்? சார் சென்னையில் நிறைய ஸ்கூல் இருக்குது சார், என் கிராமத்தில் நான் வளர்ந்த இடத்துல ஸ்கூல் இல்லை சார், அந்த இடத்துல 100 கிலோமீட்டருக்கு எந்த ஸ்கூலுமே கிடையாது சார், எனக்கு ஸ்கூல் நான் அங்கே தான் சார் கட்டணும்னு சொல்லி. அதுதான் அந்த, இல்லைன்னா இப்போ வந்து 5-20 ஏக்கர் சேர்மன் கொடுக்குறாரு, என்ன பண்ணுவாங்க எல்லோரும்? அந்த 20 ஏக்கரில் இந்த ஸ்கூலை இங்கே போய்ட்டு நம்ம அங்கே கட்டிட்டா காலேஜே எல்லாம் ஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு தானே திங்க் பண்ணுவாங்க. அடுத்த செகண்டு தானிஷோட மைண்டில் இருந்து என்ன வருதுன்னா, இல்லை சார் அந்த ஏரியாவில் 150 கிலோமீட்டரில் இந்த ஸ்கூலே கிடையாது சார், எல்லோரும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பேரண்ட்ஸ் எல்லாம், அவங்களுக்கு நான் வந்து ஒரு உறுதுணையாக இந்த இதில் இருக்கணும் சார், அதனால் என் ஸ்கூல் அங்கே தான் சார். ஒருவேளை நான் அடுத்த ஸ்கூல் கட்டினா கூட, அடுத்த ஸ்கூல் கட்டினா கூட இன்னும் இதை மாதிரி கிராமத்தில் போய் தான் நான் கட்டுவேனே தவிர சிட்டிக்குள்ளே வந்து இந்த ஸ்கூலை நான் பண்ணவே மாட்டேன், ஏன்னா ஆல்ரெடி நிறைய ஸ்கூல் அங்கே இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு தங்கமான ஒரு மனசு படைத்த தானிஷ் வந்து 100 வருஷம் வாழணும் நம்ம கூட. அவரை எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போவோம்.